இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா, மைன்கிராஃப்டில் புது ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது. அது என்னங்கிறத சொல்ல போகிறேன். நான் மைன்கிராஃப்டில் பற்றி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க என்னான்ட்டு பார்க்கலாம். ஓகே, வாருங்கள் செல்லலாம். எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு போயிட்டு நான் சில பல விஷயத்தை ஆன் பண்ணிக்கிறேன். ட்ராப். ஓகே, டர்ன் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எனிவே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளே. இந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ சர்வைவல்லையும் உங்களுக்கு இது எப்படி எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? சீக்கிரமாக இந்த வேர்ல்டுக்குள்ளே போக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். டக்குன்னு போங்கடா, வேர்ல்டுக்குள்ளே போங்கடா. மைன்கிராஃப்டோட புது அப்டேட்டை பற்றி உங்களுக்காக நான் அப்டேட் கொடுக்க வந்திருக்கிறேன். அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏழை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வளவட நீங்கள் கம்மி குழந்தை வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்குவோம் மக்களே. இப்போ ஒரு புது ட்ராப் இருந்துச்சு, அதாவது கேஸ்லிங் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. ட்ரைடு கேஸ்ட், ஹாப்பி கேஸ்ட். இப்போ இதுதான் ட்ரைடு கேஸ்ட். இப்போ இதை வச்சுட்டிங்க நம்ம வாட்டர் பக்கெட். வாட்டர். இப்போ நம்ம இந்த வாட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு இதை ஊற்றலாம். கேஸ் அடிச்சுட்டு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்படி வைக்கக்கூடாது மக்களே. வாட்டர் சோர்ஸ் பிளாக்ல இப்படி வச்சுட்டா இந்த மாதிரி க்ரீன் கலர் பார்ட்டிகல்ஸ் வந்துடும். இப்படியே நீங்கள் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஹாப்பி கேஸ் அப்படின்னு ஒன்று வந்துடும். இது ப்ரோ 40 மினிட்ஸ் ஆகும். 40 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் அது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஸ்னோ பால்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கண்டமீன்லாம் சுற்றிட்டு இருக்காது. நீங்களே ட்ரை பண்ணதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படிலாம் சுற்றிட்டே இருக்காது. ஸோ இது போர்ன் மீன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஹாப்பி கேஸ்ட், அதாவது ஃபுல்லி க்ரோன். முன்னாடி சின்ன கேஸ்டாக இருக்கப்போ நீங்கள் இதுக்கு ஸ்னோ பால்ஸ் இங்கே போய் காமிச்சிங்கன்னா ஷீப்ஸுக்கு எப்படி ஷேருன்னு காமிக்குமோ அந்த மாதிரி காமிக்கும். இப்போ ஹார்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹார்னஸ் ஏதாவது நீங்கள் கலர் ஹார்னஸ் தான் பண்ண முடியும். அதை கிராஃப்ட் பண்ண லெதரு கிளாஸ்லாம் வேணும். எக்யூப் ஹார்னஸ் ரைடு. இப்போ நம்ம இதை ரைட் பண்ணிக்கலாம். இப்படியே போனோன்னு வச்சுக்கோங்க, இது ஹைட் இன்க்ரீஸ் ஃப்ளையிங் மாப். இதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் இப்போ ஏதாவது ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கட்டுறீங்க, அப்படியே விட்டிங்கன்னா கீழே போயிடும். இந்த மாதிரி வானத்துலேயே கூட ஏதாவது கட்டிக்கலாம். அதே இப்போ இதுலேருந்து நீங்கள் இறங்குடா. இது பெட்டாங்கிறதுனால கொஞ்சம் பக்காகுது, கண்டுக்காதீங்க. இப்போ நம்ம இதுலேருந்து இறங்கிட்டோம். இதுக்கு மேலே நம்ம குதிச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து இதை ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். நல்லாயிருக்கும். இதுதான் கேஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி ப்ரோ சர்வைவல் நான் இதை எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த வெர்ஷனுக்கு வந்துடுங்க. பெட்டா வெர்ஷன், பெட்டா லேட்டஸ்ட் வெர்ஷன். இது இந்த வீடியோட எண்டிங்குள்ளே வளர்ந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ நம்ம டைரெக்டாக வெளியே போயிட்டு அப்ஜீடியன் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நம்ம நெதருக்கு போகணும். அப்ஜீடியன், ஃப்ளிண்ட். டக்குன்ட்டு போர்ட்டை பில்ட் பண்ணிட்டு நெதருக்குள்ள போகலாம். போகலாம். இப்போ இதோட இன்டர்ஃபேஸை கூட நல்லா இருக்குது. இப்போ மைன்கிராஃப்டே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணக்கூட சைடில் இது பண்ணியிருக்காங்க. எல்லா இன்டர்ஃபேஸஸும் நல்லா பண்ணியிருக்காங்க மக்களே. இது பெட்டா வெர்ஷனில் இருக்கிறதுனால எனக்கு காமிக்கிறேன். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு போய்ட்டு எப்படி டர்ன் பண்ணீங்களே அப்படியே பண்ணுங்கள். நீங்கள் மைன்கிராஃப்ட் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணிங்க ஜாயின் தி பெட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா இந்த ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வைப்ரண்ட் விஜுவல்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஊரில் இல்லாததுனால என்கிட்ட அந்த டிவைஸில் இப்போ ஒரு லோ அண்ட் டிவைஸ் வச்சு தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இதில் வைப்ரண்ட் விஜுவல்ஸ் வராது. ஸோ நான் பேக் வில்லேஜுக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது பெங்களூருக்கு போனதுக்கப்புறமா. ஸோ இப்போ நெதரில் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அதுவும்
சோல் சாண்ட் வேலியில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இருங்க ஸ்லாஷ் லொக்கேட். ஏன்டா காமிக்க மாட்டேங்கிறா? காமிக்குது ஸ்லாஷ் நெதரில் உங்களுக்கு எதாவது ஒரு டிஃப்ரென்ஸாக தெரியுதா? ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஏய் அதனால பேஸ்டினா ஓகே நல்லது. ஸ்லாஷ் லொக்கேட் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது எனக்கு தெரியல. சீச்சு நான் ஆக்டிவேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் இது க்ரியேட்டிவில் தானே இருக்குது. சரி ஓகே விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மைண்ட் கிராஃப்டில் நான் உங்களுக்கு அப்புறமா அதை சொல்லித்தரேன். இதுவும் ஒரு சூட்சம் தான். ஒரு ஸ்பெக்டேட்டருக்கு போயிடலாம் மக்களே, அதுதான் பெஸ்ட்டு. ஆகலாம் சர்வைவலுக்கு பார்த்தா என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். இதில் நீங்கள் நெதர் ஃபாசில்ஸ் தெரியுமா? அதாவது போனாக இருக்குமே, சோல் சாண்டெலாம் இருக்குமே அந்த இடத்துல. அங்கே அதோட சைடில் இப்போ வர வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ எதுக்கு டிஃபிகல்ட்டியை மாற்றினேன்? டேய் மாற்ற விடுங்கடா. எக்ஸ்பிரிமெண்டலுங்கிறதுனால பயங்கரமாக பக் ஆகுது. நான் ஒரு 10 minutes தேடி பார்க்குறேன். இங்கே கேஸ்டோட சத்தம் கேட்குது அப்படின்னா ஏதாவது சொல்லிச்சாங்க அது பக்கத்தில் இருக்கும். இதே ஆங்கிரி கெஸ்ட் ஆக்சுவலாக இவன். அதாவது நான் உங்களுக்கு கேஸ் இருக்கிறதே ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன். அவன் கரெக்ட். எஸ் இல்லை எப்படியோ சோல் சாண்ட் வேலியோட பயமுக்கு வந்தாச்சு. சோல் சாண்ட் வேலியோட பயம் இல்லை, சோல் சாண்ட் வேலிக்கு வந்தாச்சு. ஸோ நெதர் ஃபாசிலி கீழே தான் தெரியுது. இதுதான் நெதர் ஃபாசில். அங்கே தான் இருக்கும் ட்ரைட் கேஸ்ட். பார்க்கலாம். ஆனால் அது 100% ஷுவர் இல்லை மக்களே. 100% ஷூராக இருந்தால் எப்படி அது மைண்ட் கிராஃப்ட் ஆகும்? 25% தான் சான்ஸ் இருக்குது. நாங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கும் ட்ரைடு கேஸ்ட். காணோம் பார்த்தீங்களா? செகண்ட் ஃபாசில் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இதை சில்க் டச் வச்சு தான் மைண்ட் பண்ணணும் இல்லை, கையை வச்சு மைண்ட் பண்ணிங்கனால ட்ராப் ஆகும். ஓகே இப்போ நம்ம ஓவரோடுக்கு மறுபடியும் போயிடலாம். உங்களுக்கு ஃபார்ம் டுட்டோரியல்ஸ் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள் மக்களே. இதே நம்ம ஆஸ் யூஸ்வல் தண்ணியில் சோக் பண்ணுவோம். இது நம்ம தண்ணியில் சோக் பண்ணிட்டு அப்புறமா இது கொஞ்சம் வளர்ந்துடும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அதே ஆக்சுவலாக உடச்சிட்டு வெளியே வரும். நீங்கள் அப்போ அதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஸ்னோ பால்ஸ் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்னோ பால்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்னோ பால்ஸ் கொடுத்துட்டு வளரலன்னு பார்க்குறீங்க, 3 செங்க் அந்த பக்கம் போயிட்டு 2 minutes வெயிட் பண்ணிட்டு தான் இந்த சைடு வரணும். ஸோ ஓகேவா, புரிஞ்சா? இப்போ ஏதாவது மாப்ஸா பிக் டேமேஜ் ஆகுனா ஆமாம் மித்தமாக மாதிரி எதாவது இருக்கும். ஆனால் அதால் பறக்க முடியும், அவ்வளோதான் அதோட எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி. ஹார்னஸோட கிராஃப்டிங் ரெசிபி 2 கிளாஸாகவும் 1 லெதராகவும் இல்லை 3 லெதரு தெரில மக்கள். ஏன்னா கிளாஸு லெதரு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட் தெரியுமா? கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் வேறு ஃபேக்ட் சொல்ல போகிறீங்க. இல்லைனா இல்லை, அதே ஃபேக்ட் தான். பாருங்க, அதே ஃபேக்ட் தான். இப்போ பாருங்க, நீங்கள் ஷாக் ஆக போகிறீங்க. போன் பிளாக் மைன்கிராஃப்ட் எதுக்கு இப்படி ஆட் பண்ணானுன்னு யாருக்குமே தெரியாது. போன் பிளாக் கேட்டதுப்பா. இப்போ கேஸ்டியஸ் இது எல்லா கலர்ஸில் இருக்கிறதுனால இது ஒரு மீடியமான ரேருன்ட்டு அவனுங்க மீன் பண்ணியிருக்கானுங்க. ஸ்டாக்கபிள் ப்ரீத்திங் லைஃப், ஸ்டாக்கபிள் கிராஃப்டபிள். இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு மட்டும். மேஜிக்
வாழும் உயிரை நான் இப்பொழுது கிராஃப்ட் செய்தேன் மக்களே. எப்படி சூப்பர்ல? அதே மாதிரி க்ரீக்கிங் ஒரே லிவர் தரனா லைஃப் இஸ் அலைவ், ஒரு புது லைஃப் மக்களே. அப்புறம் நான் உங்களுக்கு இந்த வீடியோட போனஸாக ஒரு விஷயம் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ பிளேட், அதாவது ப்ரெஷர் பிளேட், பிஸ்டன், நார்மல் பிஸ்டன் தான் எடுக்கணும். இப்போ உங்கள் க்ரீப்பரை நல்லா வெறுப்பேற்றணுன்னா இன்னும் 2 பிளாக் கூட பின்னாடி தோண்டிக்கோங்க. தோண்டிக்கிட்டு இங்கே சில பேர் உங்களோட ஓன் பிளாக்கை வச்சு கவர் பண்ணும். ஸோ இப்போ க்ரீப்பர் இங்கே வர ட்ரை பண்ணும். க்ரீப்பர் இங்கே நின்றுட்டுருக்கோம் மக்களே. இப்போ அது உங்கள்கிட்ட வந்து வெடிக்க வைக்க ட்ரை பண்ணுமே. நீங்கள் கூட வெடிச்சு சதுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஐரன் பிளாக் வச்செல்லாம் இல்லை, நீங்கள் டர்ட்டை வச்சு கூட கவர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட அதான் இருக்குது இன்வென்ட்ரியில், நான் அதை வச்சுட்ருக்கேன். ஏன்னா நானே லாகோ கான்க்ரீட்டாக தான் வச்சுருப்பேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ க்ரீப்பர் இங்கே நின்றுட்டு இருக்குமா, உங்களை வெடிக்க வைக்க வரும். முடியாது. இப்போ நீங்கள் இந்த ப்ரெஷர் பிளேட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பிளாக், இதுதான் நான் ஸ்டிக்கி பிஸ்டன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இதை சுற்றி ஒரு வார்ப்பர் ரன் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் இதே கண்ட்ராப்ஷனை அந்த சைடும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது நான் இப்போ பண்ணுறேன் மக்களே. இப்போ சிம்பிள், இங்கே சென்டரில் ஒரு க்ரீப்பர், இது நானே டிசைன் பண்ண ஒரு கண்ட்ராப்ஷன். ஒர்க் ஆகலன்னா ஏன்னு கேட்கக்கூடாது. ஆனால் இது நான் வேறு வழியில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிப்பேன். ஷீட்ஸ் ஆர் நாட் எனேபிள்ட் இன் திஸ் வேர்ல்டா. டே ரொம்ப மோசம்டா. எங்கடா இருக்கு? நான் சீட்ஸை எனேபிள் பண்ணுண்டா. எங்கடா இருக்கு சீட்ஸு? ஆன் பண்ணுறேன். ஸ்லாஷ் கில் அட் இ. டவுன் 1 பிளாக் டவுன் இருக்கணும். இது வழியா தியரட்டிக்கலி க்ரீப்பரால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நம்ம நெதரைட் ஆர்மர் எடுத்து நம்மளுக்கு போட்டுக்கலாம். ஆர்மர், சாரி நெதரைட்டு தான் சர்ச் பண்ணுவோம். போடா 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 போடா. இதுக்கு நான் க்ரீப்பர் புஷிங் கண்ட்ராப்ஷன் ஒன்று இருக்குது. பக்குனா பக்கு, கிளிச்சுனா கிளிச்சு, அப்படி இருக்கு மக்களே. இந்த பெட்டா வெர்ஷன் தான் நான் இருக்கிறதே பார்த்ததே கிளிச்சியஸ்ட் வெர்ஷன். இப்போ செட்டிங்ஸ் போயிட்டு சர்வைவல் போய்க்கிறேன். ஹாய். இது வேறு, இது ஃப்ளேம் வேறு பிரச்சனையா? இப்போ க்ரீப்பர் இங்கே இருக்கும். ஓகே போச்சா? இப்போ குண்டுமாக்கா ஸ்லைமே வேணாம், விட்டுரு, வேணாம். இப்போ நம்ம க்ரீப்பரை இங்கே வந்தால் இங்கே வரும், இங்கே வந்தால் இங்கே வரும். ஆனால் வெடிக்க முடியாது. சைத்தான் க்ரீப்பர். டேய் வேணாண்டா, இதான் ஒரு நிமிஷம். இப்போ இது வேறு எக்ஸ்ட்ரா, அதாவது நம்ம இப்போ பாஸ் பண்ணோன்னா பாஸ் ஆகிடும். முன்னாடியெல்லாம் பாஸே ஆகாது, இப்போ பாஸ் ஆகிடும். மாக்கா மண்டே இங்கே வா. இல்லை நீ ஏதோ ஓவராக பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். இருங்க மக்களே. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எங்கடா தற்குறி? அச்சோ. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எங்கடா? ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எங்கடா?
அவனை கொளுத்தி விட போறேன். ஏன்னா அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். இதெல்லாம் விட்டுறவே மாட்டேன் செல்லத்தை. இப்படிதான் செல்லத்தை போட்டு தள்ள போறேன். ஏய் போய் தாக்குங்கடா அவன். கொளுத்தி விடுறதும் நல்லது தானே. கொளுத்தே 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 கொளுத்துறா. இல்லை இவனெல்லாம் நார்மல் வழியே போட்டு தள்ளுறான். நெதரைட் ஸ்வாட் ஸ்வாட். சரி ஓகே, இதே போதும் மக்கள். அடுத்த